வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் மசாலா ஆம்லெட் ரெசிபி வாஃபிள் மேக்கரில் எப்படி தயார் பண்ணுறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முட்டை நம்மளுக்கு 3 தேவைப்படும், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தேவைப்படும், பச்சை மிளகா, இஞ்சி, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆம்லெட் ரொம்ப நல்லா வந்தது, ஃப்ளஃபியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மல்லி, பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகு பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பிடிக்காதவங்க மிளகு பொடி யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து இந்த கலவை ரெடி பண்ணிக்கிறேன். முட்டை ஒன்று ஒன்றா உடைச்சி ஒரு செப்பரேட் பவுலில் சேர்த்துக்கினேன். ஏன்னா இப்போ வெயில் காலம்ன்ற தொட்டு நான் முட்டை இந்த லாக்டவுன் பீரியடில் சான்சஸ் எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ அதனால் செப்பரேட்டாக உடைச்சி ஊற்றுவேன் ஒரு முட்டையும். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்திங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். என்னோடய பிளாகில் இந்த ரெசிபி மட்டும் இல்லைங்க, நிறைய ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளாக் விசிட் பண்ணுங்கள் ஃபார் டீட்டெயில் ரெசிபி. இங்கே பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அடிச்சிட்டேன். ஃபோர்க்கை யூஸ் பண்ணி அடித்தா போதும். இப்போ இதில் பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். க்ரீம் இருந்தாக்கா வீட்டில் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமு பாலெல்லாம் சேர்த்திங்கன்னா ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபியில் நான் ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஹேண்டி, நிறைய ரெசிபிஸ் தயார் பண்ணியிருக்கேன், ரொம்ப அருமையாக வருது. ஸோ இந்த வாஃபிள் மேக்கர் ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு வாஃபிள் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹீட் பண்ணால் போதும். க்ரீன் லைட் ஸ்விட்ச் ஆன் ஆனதும் நம்மளுக்கு வாஃபிள் மேக்கர் தயார், நம்ம வாஃபிள்ஸ் தயார் பண்ணலாம். அதில் நல்லா ஹீட் ஆகிடுது. பிளேட்ஸ் இதில் நான்ஸ்டிக் பிளேட்டு, நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்தேன், அந்த ஃப்ளேவர் நல்லா கூடணும்னு சொல்லி. நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். வாஃபிள் மேக்கர் நல்லா ஹீட் ஆனதோ இதில் ஆம்லெட் மிக்சரை நான் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஈவனாக பரவாயில்ல நான் பரவி விட்ருக்கேன். ஒரு 2 ட்ராப் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்த வாஃபிள் மேக்கரை மூடி இந்த ஆம்லெட்டை நான் தயார் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் ஹேண்ட்லிங். நம்ம வெரைட்டியாக இந்த வாஃபிள்ஸ் தயார் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வித்தியாசமான டிஃபன். க்ரீன் லைட் ஆஃப் ஆனதும் இந்த ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் திருப்பி போட்டு இன்னொரு முறை நல்லா வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஆம்லெட்டை திருப்பி போட்டேன். ஒரு ஆம்லெட் சரியாக வேகலை. ஸோ அதனால் மூடி இன்னொரு முறை நல்லா வேக வச்சிட்டேன். ஸோ அருமையாக வந்தது, ஒரு நல்ல வித்தியாசமாக இருந்தது. அந்த டோஸ்ட்டில் கூட இந்த ஆம்லெட் ஈவனாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ளஃபியாக. For regular updates on Instagram, Facebook and Twitter, like பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். All my social media handle links on description box below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English லிங்க் கூட description box below this video இருக்கும். பார்த்தீங்களா இந்த மசாலா ஆம்லெட் எவ்வளோ அருமையாக தயாராகிடுச்சு, ஃப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் இது பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. இது எப்படி நான் சர்வ் பண்ணேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கினேன், பட்டர் டோஸ்ட்டு. இது மேலே இந்த ஆம்லெட்டை நான் வைக்க போகிறேன். அந்த ப்ரெட் மேலே எவ்வளோ கரெக்டாக உக்காருது பாருங்கள் அந்த ஆம்லெட்டு. அதை இன்னும் பார்த்து நம்ம அளவு பார்த்து நம்ம செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இது மேலே தக்காளி ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளரிக்காய் கூட வச்சுக்கலாம், வெங்காயம் வச்சுக்கலாம். தக்காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே கொஞ்சம் லைட்டாக மிளகு பொடி தூவிக்கினேன். இன்னொரு ஆம்லெட் ஸ்லைஸு மேலே வச்சுட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி தயார் பண்ணிட்டேன். அருமையாக வந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர் வாங்கினீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட வித்தியாசமாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான டிஃபன் நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி கொடுக்கலாம். ஹைலி ரெக்கமெண்ட் பையிங் ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர். இந்த சாண்ட்விச் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.